கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி தியானமும் ஆறுதலும். வேதத்தில் முதலில் தியானம் செய்தவர் ஈசாக்கு. லூக்கா 24:63. ஈசாக்குக்கு யாரும் தியானம் பண்ண சொல்லிக் கொடுக்கவில்லை, முன்மாதிரியும் இல்லை, வேத புத்தகம் இல்லை, அவர் தியானம் பண்ண ஆலயங்களும் இல்லை. ஆனாலும் தியானிக்கிற அனுபவத்திலே அவர் இருந்தார். எல்லா வசதிகளும் வாய்ப்புகள் இருந்தும் நாம் தியானிக்கிறோமா? தியானம் என்பது மனதை ஒருமனப்படுத்துதல், ஜெபம் அல்ல. 4 காரியங்கள் மூலமாக நம்முடைய சிந்தையை ஒருமனப்படுத்த முடியும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1, அவருடைய நாமத்தை தியானிக்க வேண்டும். நூற்றுக்கணக்கான நாமம் உள்ளது கர்த்தருக்கு. இதயத்திலே, சிந்தையிலே அதை மீண்டும் மீண்டும் நாம் தியானிக்க சிந்தை ஒருமனப்படும். மல்கியா 3:16. 2, கர்த்தருடைய வார்த்தை. தேவனே வார்த்தை, கிறிஸ்துவே வார்த்தை. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவன் பாக்கியவான். சிந்தை ஒருமனப்படும். சங்கீதம் 1:2. 3, அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் தியானிக்க சிந்தை ஒருமனப்படும். சங்கீதம் 105:2. 4, கிரியைகள், படைப்பின் கிரியைகள். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து 3 வருடங்கள் செய்த கிரியைகள், அதை நாம் தியானிக்க சிந்தை நிச்சயமாக ஒருமனப்படும். சங்கீதம் 143:5. இப்படி நாம் வேதத்தை, அவர் சொன்ன காரியங்களை தியானிக்க, மனதை ஒருமனப்படுத்த நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? ஆதியாகமம் 24:63 அவன் தியானிக்கும் பொழுது, ஈசாக்கை தியானித்து ஏற்று பார்த்து ஒட்டகங்கள் வர கண்டான். இந்த ஒட்டகங்கள் தான் ரெபெக்காளை சுமந்து கொண்டு வருகிறது. இது அவனுடைய ஆசீர்வாதம், வாக்குத்தத்தத்தின் இதுதான் ஆரம்பம். அந்த ஆரம்பத்தை சுமந்து கொண்டு வருகிற ஒட்டகங்கள். அடுத்ததாக அவளை தன்னுடைய கூடாரத்திற்குள், தாயின் கூடாரத்திற்குள் அழைத்து சென்று அவளை தன் தாயின் ஸ்தானத்திலே முதலே வைக்கிறான். பின்னர் அவளை நேசிக்கிறான், அதாவது மனைவியாக்குகிறான், நேசிக்கிறான். பாருங்கள், இதில் அவன் தாயை இழந்த அந்த துக்கத்தில் இருந்து ஆறுதல் அடைகிறான். அப்படி என்றால் கிடைக்கும் நன்மைகள், முதலிலே வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம், 2வது நமக்கு ஒரு ஆறுதல், அதற்கு அப்புறமாக ஆசீர்வாதம். ஆமென்.